இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விசுவாச அறிக்கை என்னன்னா யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த யூவி ரேஸ் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க, படத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு பாக்டீரியாவை அது எவ்வாறு அது வல்லமையாய் அது தாக்குகிறது, அது நொறுக்குகிறதுன்னு பாக்குறீங்க. இது போலதான் தேவனுடைய வசனம் உடலில் உள்ள கிருமிகளை ஆவிக்குரிய விதத்திலே அது நொறுக்குகிறதா இருக்கிறது. ஆமேன். நம்ம இந்த வியாதிகளுக்கு எதிரான அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது அது நம் சரீரத்திலே அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் அமைகிறது. நாம் சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கலாமா? என் கற்பத்தின் கனியையும் என் நிலத்தின் கனியையும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய, அதாவது என் மாணவர்கள், என் பிள்ளைகள், எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் என் மிருக ஜீவன்களின், அதாவது என் உழைப்பு, என்னுடைய ரிசல்ட், அதனுடைய பலன்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நான் அழியாத வாழ்வு அடையும்படிக்கு கர்த்தர் என் மேல் வரப்பண்ண விடமாட்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்வானாக. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே. கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். மாறனாகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கினார். மெய்யாகவே நான் விடுதலையானேன். அழியாமை சத்தியத்தையும் அறிகின்றேன். சத்தியம் என்னை மரணத்திற்கு விடுதலையாக்கியது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என் வியாதியை என்னிலிருந்து விலக்கினார். என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சரீரமாகிய அலங்கத்துக்குள்ளே எப்பொழுதும் என் இருதயத்திலே சமாதானமும் என்னுடைய தேகத்திலே எப்பொழுதும் சுகமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.